ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக். திஸ் இஸ் டேவிட் ஷர்மி. ஒரு ஆஃபீஸ் vlog பார்ப்போமா? யூஸ்வலாகவே நான் வந்துட்டு நைட்டில் பாதாம் ஊற வச்சுட்டு மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் கன்சியூம் பண்ணுறது வழக்கம். ஸோ நான் வந்துட்டு ஒரு 7 பாதாம் கிட்ட ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஆஃபீஸ் கிளம்பலான்னு நான் நினச்சி கிளம்ப ஸ்டார்ட் ஆகிட்டேன். இன்றைக்கி வந்து எங்கள் ஆஃபீஸில் பொங்கல் செலிப்ரேஷன் தான். எனக்கு ஞாபகம் இருந்தது. பட் ஆஸ் யூ ஆல் நோ, நான் வந்துட்டு ஃப்ரைடே ஈவினிங் வந்து நான் எப்பயுமே நேட்டிவ் போயிடுவேன். நான் நினச்சிட்டே இருந்தேன், எடுத்துகிட்டு போகலாம் வேண்டாம், இந்த டபுள் மைண்டடாக தான் இருந்துச்சு. அண்ட் தென் நான் வந்து மறந்துட்டு வந்தாச்சு. வந்துட்ட பிறகு சரி என்ன பண்ணுறது, இதுக்கப்புறம் ஒரு கேஷுவல் வியர் போட்டுடலாம் இன்றைக்கி அப்படின்னு சொல்லி நான் இந்த அவுட்ஃபிட் தான் சூஸ் பண்ணியிருந்தேன். இந்த அவுட்ஃபிட் வந்து நான் லைஃப் ஸ்டைலில் தான் எடுத்தேன் போரூரில். ஒரு பேண்ட் அரௌண்ட் 750 வந்துச்சு. டிஷர்ட் அரௌண்ட் 400 வந்துச்சு. ஸோ இதை தான் பேர் பண்ணி நான் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் இயரிங் வந்துட்டு எனக்கு ரிங் டைப் செட் ஆகும்னு சொல்லிட்டு ரிங் டைப் போட்டுட்ருந்தேன். நான் எப்பயுமே வந்துட்டு மாய்ஸ்சரைசர் அண்ட் தென் வந்து சன்ஸ்க்ரீன் மட்டும்தான் ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுவேன். ஆனால் இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டாக மஸ்காரா போட்டேன். அது என்ன ஞாபகத்தில் போட்டேன்னு தெரியல, இன்றைக்கி போடணும்னு தோணுச்சு, போட்டுட்டு அண்ட் தென் லைட்டாக பிபி க்ரீம் இருந்தது பேக்கை தேடும்போது. அண்ட் தென் அந்த பிபி க்ரீமும் லைட்டாக நான் அப்ளை பண்ணிக்கிட்டேன் ஃபேஸில். அதுக்கப்புறமா நான் சும்மா இல்லாமல் பான்ஸ் சாண்டல் கலர் பவுடர் அடிச்சிட்டேன். அது ரொம்ப ஹெவியாக ஃபேஸை காட்டிடவே நான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டிஷ்யூ பேப்பர் எடுத்துகிட்டு நானும் வைப் பண்ணிகிட்டே இருந்தேன். அண்ட் தென் எனக்கு வந்துட்டு போனி டைல் தான் செட் ஆச்சு இதோட ஹேர் ஸ்டைலுக்கு. ரொம்ப ஃப்ரிஸியாக இருந்தது வேறு. நான் என்ன முன்னாடி நாள் பன் போட்டிருந்தனோ, என்னோடய ஹேர் டெக்ஸ்சர் வந்து அப்படியே மாறிட்டு இருந்தது. ஸோ ஃப்ரீ ஹேர் விடுறதுக்கு எனக்கு பிடிக்கல. ஸோ அதனால ஒரு போனி டைல் போட்டுட்டு காலையில் ஹாஸ்டலில் வந்து உப்புமா கொடுத்தாங்க. அதை தான் நான் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு நடந்தே நான் ஆஃபீஸ் வந்துட்டேன். யூஸ்வலாகவே நான் வந்து பை வாக் தான் வரேன் ஆஃபீஸ்க்கு. அண்ட் தென் நான் நடந்து தான் போகிறேன். ஸோ அங்கேருந்து நான் க்ராக்ஸ் போட்டுட்டு வந்தேன். இது கொஞ்சம் ஹையாக இருக்குன்னு சொல்லிட்டு க்ராக்ஸ் போட்டு வந்தேன். இந்த ஸ்லிப்பர் வந்து நான் ஆஃபீஸ்லேயே வச்சுருக்கேன். ஸோ அதனால் இதுக்கு பேர் பண்ணலான்னு சொல்லிட்டு ஆஸ் யூஷுவல் நான் பேர் பண்ணிவிட்டு என்னோடய இயர்ஃபோன்ஸ் போட்டுட்டு சரி ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அட்டெண்டன்ஸ் போட்டுட்டு நான் என்னோடய ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அண்ட் தென் கீழே வந்து பார்த்தா பொங்கல் செலிப்ரேஷனுக்கு வந்து ஒரு பாட்டும் அதுக்கப்புறம் வந்து அந்த மாட்டு வண்டி மாதிரி ரெடி பண்ணியிருந்தாங்க. எல்லோரும் ரொம்ப கலர்ஃபுல்லாக அழகாக இருந்தாங்க. நிறைய பேர் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. நான் வந்து கொஞ்சம் தனியாக தான் வந்தேன் கீழே. சரி ஓகே, போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்னமோ ரொம்ப நாளாக மோமோஸ் சாப்பிட்ணுன்னு போல இருக்குன்னு சொல்லிட்டு மோமோஸ் தான் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன். பட் ரொம்ப ஆயிலியாக இருந்துச்சு. எனக்கு அவ்வளோ பிடிக்கல. பட் ஆனால் சாப்பிட்டேன் நான். நான் ஆர்டர் பண்ணது வந்து சிக்கன் ஃப்ரைடு மோமோஸ் தான். ஓகே, டேஸ்ட் வைஸ் ஓகேவாக இருந்தது. அண்ட் தென் சாப்பிட்டுட்டு நான் ஒரு டீ குடிக்கலான்னு சொல்லிட்டு, ஏன்னா நான்வெஜ் சாப்பிட்டா லைட்டாக அந்த டீ குடிக்கிற பழக்கம் இருக்குது. ஸோ சாப்பிட்டுட்டு அண்ட் தென் நான் ஓவரால் அவுட்ஃபிட் வித் ஸ்லிப்பரோடு நான் இங்கே மேட்ச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ இப்படி தான் நான் இருந்தேன். இதை சாப்பிட்டுட்டு தான் இந்த வீடியோவே நான் போயிட்டு எடுத்தேன், ஷூட் பண்ணேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஒர்க் பண்ணிவிட்டு ஆஃபீஸ் விட்டு நான் வெளியே வந்தேன். ஸோ கொஞ்சம் இரிட்டிடுச்சு. அண்ட் தென் நான் சும்மா காமெடி பண்ணிவிட்டு விளையாடிட்டு இருந்தேன் ஹாஸ்டலில். ஹாஸ்டல் லைஃப் வந்து எனக்கு இப்போ தான் கொஞ்சம் செட் ஆன மாதிரி இருக்குது. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் செட் ஆகிட்டாங்க. ஆனால் என்னை விட கொஞ்சம் சின்ன பசங்க தான் எல்லாருமே. பட் நான் கொஞ்சம் ஹாப்பியாக போகுது. அதுக்கப்புறம் என்னோடய நெக்ஸ்ட் பெட் பாப்பாவுக்கு வந்துட்டு ப்ரவுன் ஷீட் வாங்கணும், வரீங்களாக்கா வெளியே போகலான்னு சொல்லிட்டு இருந்தா. ஸோ நாங்களும் ப்ரவுன் ஷீட் வாங்கலான்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு அப்படியே ஒரு காஃபி குடிக்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் காஃபி ஷாப் போகலான்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஓவர் டிராஃபிக்காக இருந்தது, நடக்கவே இடம் இல்லை. அண்ட் தென் நாங்கள் ஆர்டர் பண்ணி ஒரே ஒரு காஃபி, அவள் குடிக்கலை. ஆஸ் யூஷுவல் நான் ரிமெம்பர் கெஃபேல தான் காஃபி குடித்தேன். குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் வேணுன்றதுக்காக நான் பனானா தான் வாங்கலான்னு சொல்லிட்டு ஒரு 25 ருப்பீஸ்க்கு ½ கேஜ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஹாஸ்டல் ஹாப்பியாக ரீச் ஆயிட்டேன்.